சசி வரணும்னா சசி அரசியலுக்கு வந்தோன்னே வர வேணாம்ன்றான். நீ தாடா ரொம்ப நாளாக வர, அப்புறம் வந்தா வேணாம்ங்கிற. இவங்க கொடுமையே ஐயப்பா. அப்ப என்ன பண்ணும் பாட்டம்? எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை. வருந்தினோம் 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 அழுந்தினோம், அதை மாற்ற துடித்தோம். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல. தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம், என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் பிள்ளைகள். தாயே தமிழே, தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், என் தாயை மரணப்படுக்கிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே நாம் வந்தோம். என்னாச்சு? தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்கிறேன்? அடுத்தவன் மொழி ஆங்கிலம், எனக்கு அப்படி அறிவாகும். அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படி அப்பனா இருப்பான். நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதுதான் கோட்பாடு. இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்கிறோம். இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறீங்க. நீங்கள் யாரை தலைவராக இருக்கிறீங்க? எங்கள் நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவேலர், எங்கள் தாத்தா சிங்காரவேலர், சிவானந்தன், எங்கள் அப்பா நல்ல கண்ணு, இவன் தான் என் தலைவன். அப்போ அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க? அறிவாசானா பார்க்குறோம், ஆக சிறந்த எங்கள் வழிகாட்டி, முன்னத்தியர், வழித்தடமாக பார்க்குறோம். அப்போ யாரை தலைவனாக பார்க்குறீங்க? எங்கள் பாட்டனார் அயோத்திதாசன், தாத்தா ரட்டமணி சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால் என் தலைவன். தம்பி, பெற்றவன் தான் அப்பனா இருக்க முடியும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், வெள்ளையா இருக்கான், உயரமாக இருக்கான்னா அவனை அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டதனும் ஏற்க முடியாது. என்னால குள்ளமாக இருக்கான் எங்கள் அப்பன், குட்டையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெற்றவன், அவன் தான் அப்பன். அது தன்மான இழப்பு, அப்படி ஏற்றுக்கிற முடியாது ராஜா. அப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியாக பார்க்குறீங்க. அப்போ யாரை தலைவனாக இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும். அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரை ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேலவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக இருக்கிறார். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கனவு கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானான்? எப்படியானால்? என்னடா, எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிருச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா? இப்போ தெரியுதானாங்க? இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான். ஜஸ்ட் அது என்ன சொல்றது இங்கிலீஷ், டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்க என்ன ஒன்றும் எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேலே கத்த முடியல. நேர கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலேருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு எச்சி இழைக்கும் போது எப்படியாவது ஓடு பாப்பனு. அதனால என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போகிற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு.
வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கிறது. எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம். ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங். திஸ் இஸ் அவர் பாலிசி. ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு குழப்பிக்காத. இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது, ஒன்றும் புரியாத மாதிரி. புதிய ஒரு தேசம் பிறக்கும், மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்புக்குரிய எங்கள் ஐயாவை டிஆர் பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டில் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு, என்னை போடாது. இல்ல ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒண்ணம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச்சி. இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்க ஐயா டிஆர் பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பிரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்கெல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாரு. என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா வரலாற்றில் பெரும் புரட்சி. ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும் போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான், உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.